தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நான் கார்கே, என்னோடு இயக்குனர், நடிகர் திரு அமீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன், இறைவன் அருளால. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பார்த்துருப்பீங்க. அரசியல் நிகழ்வுகளில் உங்களுடைய கருத்துக்களும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். திருமாவை இந்தியா கூட்டணியிலிருந்தே விலக்க ஒரு சதி நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை உங்களுடைய கருத்து மூலமாக, ஸ்டேட்டஸ் மூலமாக வச்சுருந்தீங்க. யார் அந்த சதியை பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கருத்தை நான் சொல்வதை விட அண்ணன் திருமாவே சொல்கிறார். அண்ணன் திருமாவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, பொது நிகழ்வுகளில் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது, பல பேர் கண்களை உறுத்துகிறது. அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அடுத்த கட்டமாக தேசிய அளவில் பயணிக்கிறது யாரும் பெருசாக விரும்பலை. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கு அவருக்கு இருக்குது. அதை தாண்டி அடுத்த பிரதமர் என்று சொல்லக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களோட நெருங்கிய நட்பு வட்டாரம் இருக்கிற காரணத்தினால அவரை அந்த கூட்டணியிலிருந்து முதல்ல வெளியேற்றணும் அப்படின்ற எண்ணம் எதிர்த்தரப்பிற்கு இருப்பதாக அவரே பொதுவெளியில் சொல்கிறார். அதிமுகவுக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது அப்படின்றப்போ வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. அப்போ இதில் நாம் சொல்கிறதுக்கு புதுசாக இல்லை, அவர் அதோட நிறுத்திக்கிட்டார். நீங்கள் இதை ஆதவோட தொடர்பு படுத்துறீங்களோ அப்படின்ட்டு கேள்வி வருது. இல்லை, அது நாம் தொடர்புபடுத்தலை. ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் இந்த பிரச்சனையவே வெளியே கொண்டு வர்றாரு. இப்போ ஆதவ அர்ஜுனா என்கின்ற தனிப்பட்ட மனிதரின் மீது நமக்கெல்லாம் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவரை இதுவரைக்கும் நம்ம பொதுவெளியில் எங்கேயாவது போராட்டங்கள்லையோ தேர்தல் பிரச்சாரத்திலையோ பார்த்தது கூட கிடையாது. அவரை அதிகம் சமீபமாக பார்த்துருக்கிறது ஊடகங்களில் தான். ஊடகங்களின் மூலமாகவும் நடிகர் விஜய் அவர்களுடைய அவருடனான அந்த சந்திப்பு, அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. அவர் எடுத்து வைக்கிற அரசியலின் அடிப்படையில் அவர் மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற ஒரு சூழலில் தான் அவர் குறித்து நம்ம பேச வேண்டியது சூழலே வருது. நாமளாக வழியை போய் திடீர்னு ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லலை. அவர் தான் பொது வெளியில் சமீப காலமாக ட்விட்டு போடுறாரு, ஆளுகின்ற அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு. அப்போது அவர் புதுசாக ஒரு கருத்துக்களை சொல்லும் பொழுது அரசை விமர்சிப்பதற்கு இங்கே எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது, உரிமையும் கூட. ஆனால் தவறான கருத்துக்களை பொது வெளியில் நம்ம பதிவு பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய கருத்தையும் சொல்கிறோம். இப்போது ஆதவ அர்ஜுனா பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லலை சார், அவருடைய செயல்பாடுகள் அப்படி உறுதிப்படுத்துது. நமக்கு அவருடைய செயல்பாடுகள் அப்படி உறுதிப்படுத்துது. அவர் என்ன சொல்றாரு, விசிகாவில் சொல்ல முடியாத பல விஷயங்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தலைவர் உட்பட எல்லாருமே பொறுமையாக இருக்காங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம இன்டர்வியூவில் சொல்கிறார். இது அண்ணன் திருமாவளவன் அவருடைய அரசியல் வாழ்க்கையை கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திருமா அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கார். 35 ஆண்டு கால பொது அரசியலில் 40 ஆண்டு காலமாக களத்தில் இருக்கவர். அவர் என்னால் சொல்ல முடியலை, அதனால் என்னுடைய குரலாக நீங்கள் இருங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவை நியமிச்சிருக்காருன்னு சொல்கிறது அவருடைய தலைமை பண்பை நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி. அர்ஜுனாவுடைய பின்னணி பின்புலம் தெரியாமல் திருமாவளவன் பலியாயிட்டான். நான் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னை போன்றவர்கள். ஏன்னா இப்போது உங்களுடைய தொலைக்காட்சியில் அவர் கொடுத்த நேர்காணலை நான் பார்த்தேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 23 இந்த கட்சியில் சேர்ந்தேன்னு சொல்கிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, அவர் பேசுவது அனைத்துமே உண்மையாக இருக்குமானால் உண்மையில் அந்த கட்சியில் உங்களை சேர சொல்லி சிபாரிசு செய்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வேணும்ல. அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் அண்ணன் திருமா எனக்கு சொல்லியிருக்காரு, ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஒருத்தவங்க போகும்போது தகுதியுள்ளவனுடைய வாய்ப்பு பறிப்போகுது, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம துணை முதல்வர் நியமிக்கிறதெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோன்னு சொல்கிறாரு. ரொம்ப நியாயமான ஒரு கருத்து தான் அது, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். உங்களை சிபாரிசு செய்தது யார் அப்படின்றத நீங்கள் வெளியில் சொல்லணும்ல. திடீர்னு ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உரிமையை விடுதலை பெறுவதற்காக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிற கட்சி. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரதிநிதித்துவம் பெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியில் இணைந்த உடனே நீங்கள் ஒரு கழக குரலாக மாற வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அவங்க இப்போ தான் மெல்ல மெல்ல ஏறி வந்திருக்காங்க. நீங்கள் கடந்த ஆண்டுகளில் ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் தொடர் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு. தொடக்க காலகட்டத்தில் பார்த்தீங்களாக்கும் திமுகவுடனான விடுதலை சிறுத்தைகளுக்கான கூட்டணி பேரம் நடக்கும் பொழுது நாங்கள் கேட்ட தொகுதிகளையோ கேட்ட
எண்ணிக்கையோ எங்களுக்கு கொடுக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்ததாக அண்ணனே பதிவு பண்ணியிருக்காரு பல நேரங்களில். ஆனாலும் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துக்கு பதில் சொல்கிறாரு. அப்போ நாங்கள் கேட்ட தொகுதிகளையும் எங்களுக்கு கொடுக்கல, கேட்ட எண்ணிக்கையும் எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம இந்த கூட்டணியை ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு மற்ற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒத்துக்கொள்வதற்கு முன்பாகவே முதலில் ஒத்துக்கொண்டவர் கையெழுத்திட்டவர் அண்ணன் திருமா தான். அப்போ அவர் சொல்கிற காரணம், இப்போ எனக்கு வந்து எண்ணிக்கையும் எம்எல்ஏ எண்ணிக்கையும் எம்பி அதிகாரத்தையும் விட எனக்கு சமூக நீதி இங்கே காக்கப்படணும், இங்கே சனாதனம் ஒழிக்கப்பட வேணும், வேறு சில சக்திகள் தமிழகத்துக்குள்ளே கால் ஊண்டிடக்கூடாது, அதுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்கிறேன். அப்போ சொல்லிவிட்டு அதற்கு பின்னாடி தேர்தலுக்கு பின்னாடியும் அவர் பல பேர் உங்களைப் போல நெறியாளர்கள் பொதுவெளியிலையாக இருக்கட்டும் தனிப்பட்ட நேர்காணலில் கேள்வி கேட்கும்போது இப்படி 4 சீட்டு 6 சீட்டு 8 சீட்டினோடய நீங்கள் முடிஞ்சிருவீங்களான்னு கேட்கும்போது அங்கேயும் பதிவு பண்ணுறாரு, அதிகாரத்தை நோக்கிய பயணம் தான் எங்கள் பயணம், ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. அதுக்கான நேரம் இப்போ இல்லைன்றது, அதுக்கான நேரம் இப்போ இல்லை. கள அரசியலையும் சூழலையும் புரிந்தவன்கிற முறையில் நான் பேசுகிறேன். நான் நீங்கள் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள்ல முடியாது. ஆதவுடைய ஆதங்கம் நீங்க 25% தான் நீங்க எல்லா ஆட்சி பங்கு எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஆதவுடைய பங்களிப்புன்னு ஒண்ணு இந்த கட்சிக்கு, அவரு பூத் கமிட்டி போட்டதுல அவருடைய பங்களிப்பு இருக்குன்றாரு. 2 மாநாடுகள் நடத்தினதுல ஸ்ட்ராட்டஜி பண்ணதுல என்னுடைய பங்களிப்பு இருக்குன்றாரு. இது நான் ஏற்கவே முடியும். பொதுவாகவே இதை நான் ஏற்கிறது இல்லை சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு கிடையாது, திமுகவுக்கும் சரி. திடீர்னு பிகே வந்தார், ஒரு பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நடத்தினாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதிலெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக உடன்பாடு கிடையாது. கள நிலவரத்தில் மக்கள் மனநிலையோடு ஒத்துப்போன ஸ்ட்ராட்டஜி தான் வெல்லும். தனியாக எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றதுக்காக யாரையும் வெளில வச்சிட முடியாது. இப்போ அவர்கள் ஸ்ட்ராட்டஜியின் மூலமாக மாநாட்டின் மூலமாக திமுகவையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ நான் வெளில வச்சேன்னு சொன்னால் ஒன்றும் கெட்டு போகல. 26 இருக்குது. அவர் நினச்சா அதிமுகவை ஸ்ட்ராட்டஜி வச்சு வெளில வைக்கலாம், அவர் நினச்சா தாவேக்காவை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வெளில வைக்கலாம். அவருக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இங்கே இருக்குது. அதை நிரூபிக்கும் பட்சத்தில் தான் அவர் சொல்கிறது சரின்னு நம்ம நம்ப முடியும். மக்கள் மனநிலையோடு உள்ள ஸ்ட்ராட்டஜி தான் வெல்லும், வெறும் ஸ்ட்ராட்டஜி வெல்லாது சார். இந்த தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு ஐடி விங்கு வந்து வேலை செஞ்சுறதெல்லாம் இப்போ தானே சார் 10 வருஷமாக அதுன்னு. இதுக்கு முன்னாடி என்ன திமுக தேர்தலை சந்திக்கலையா, விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை சந்திக்கலையா? எத்தனை தேர்தலை பார்த்துருக்காங்க, எத்தனை இடங்களில் வெற்றி தோல்வி. ஐடி யுகம் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பங்கு வகிக்குதுல, மக்கள் மனநிலையிலோட ஒத்தி போனதான் நீ செய்ய முடியும்னு தான் நான் சொல்றேன். நான் திரும்ப மக்கள் மனநிலை வேறையாக இருக்கும் பொழுது வெறும் ஸ்ட்ராட்டஜி ஐடி விங் வச்சு என்ன பண்ண முடியும்? இல்ல, அவருடைய பங்களிப்பு ஆட்சியை கொண்டு வந்ததுல, திரும்ப திமுக ஆட்சியை கொண்டு வந்ததுல பிகேவை கூட்டிட்டு வந்தது நான் தான். அதுக்கு முன்னாடி 14 இருந்து ஸ்டாலின் அவர்களோட தொடர்புல இருக்கேன்றாரு. அப்பா அவருக்கு அதுல இடமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? நான் அப்படி போட்டோலாம் வெளியிடுறாரு. நான் எந்த அளவுக்கு அதை தான் நம்மளும் சொல்கிறோம். அப்போது ஸ்டாலின் அவர்களை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சது நீங்கள், அவருடைய மருமகனோடு தொடர்பில் இருந்தது நீங்கள், உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதியோட தொடர்பில் இருந்தது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மன்னராட்சியை உருவாக்கி விட்டு, அது குறிப்பாக உங்களுடைய பங்கு, அதில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு இருக்கான்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அரியாசனத்தில் உட்கார வச்ச பங்கு உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் மன்னரை உருவாக்கி வைத்து விட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து மன்னராட்சியை ஒழிக்க மக்கள்கிட்ட புலம்புறது எந்த வகையில் நியாயம்? அது ஏற்புடையதில்லை. அது மன்னராட்சின்னு சொல்லி இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்புடையதில்லை. அப்புறம் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய நேர்காணலில் தான் அவர் சொல்கிறாரு, நான் எதிர்பார்த்தது போல் அவங்க நடந்துக்கலை அப்படின்றாரு. இவர் என்ன எதிர்பார்த்தாரு, என்ன நடந்துக்கலைன்றதை வெளிப்படையாக சொல்லணும். இல்லை என்ன உங்களுடைய நடைமுறையில் வந்து இந்த செயல்பாடுகளை இப்படி வச்சுக்கிங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு என்னென்ன செயல் திட்டங்களை அவர் சொன்னார், எதை அவங்க ஏற்கலைன்றதையும் வெளிப்படையாக சொல்லணும். அப்போ எதுவுமே வெளிப்படையாக இல்லாமல் இருக்கும் பொழுது என்னுடைய விருப்பத்தின் போல் அவங்க நடக்கலைன்னு சொல்கிறது, ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்தின் போல் ஒரு அரசு நடக்க முடியாது இல்லையா? எந்த அரசாக இருக்கட்டும், இந்த அரசுன்னு இல்லை, எந்த அரசுமே ஒருத்தர் வேலை செஞ்சாருன்றக்கா அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்குது. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, இன்னைக்கு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உரசல்கள் இருக்குது. மேடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி நடுவதில் பிரச்சனை இருக்குது அப்படின்றாரு. இன்னும் சொல்லணுன்னா, மேடையில் திருமாவளவன் பேசுகிறப்போ திமுகவை சேர்ந்த 2 பேர் இருந்தாங்க, அவங்க வந்து அவமதிக்கும் வகையில் வெளியில் போனாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விஷயத்தை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் உரசல் இருக்குமானா இருக்கும் சார். கூட்டணி கட்சி தானே, ஒரே கட்சி கிடையாதுல்ல. ஒரு கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கோம், அது அடுத்தடுத்த தேர்தலில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கே தவிர 2 பேரும் ஒரே கொள்கையோடு பயணிக்கிறது இல்லை.
2 பேரும் ஒரே கொள்கையோட ஒரே தத்துவத்தோட பயணிக்கிறது இல்லை. தேர்தல் கூட்டணியாக பொது விதிகளில் என்ன மாதிரியான இந்த மாநிலத்துக்கான நன்மை தரக்கூடிய விஷயங்களில் பொது விதிகளில் ஒருத்தர் சேர்ந்து பயணிச்சுக்கிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இப்போ கம்யூனிஸ்ட் கொள்கை அப்படியே விசிகா ஏற்றுக்கிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, விசிகா கொள்கை அப்படியே திமுக ஏற்றுக்கிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ உரசல் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி இந்த மாநிலத்தின் தேவை என்ன இருக்குன்ற அடிப்படையில் தான் அவங்க பயணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் பயணிச்சுக்கிட்டு உரசல் இருக்க தான் செய்யுன்றீங்க. அது யதார்த்தம் தான் ஒரு கட்சியில். அப்போ ஒரு எதிர்குறலும் இருக்கும், ஒரு ஆதரவு குரலும் இருக்கும். அந்த எதிர்குறல் தான் ஆதவ அர்ஜுன் சார். அந்த குரலை தலைவர் சொல்லணும், அவர் பேசணும், மற்ற துணை பொதுச்சாளர்களை பேச சொல்லணும். இவருக்கு மட்டும் பேச அனுமதி கொடுத்துருக்காருன்னா அவர் சொல்கிறாரா? நீங்கள் அதை கேளு. இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரங்களில் திமுக தலையிடுவது சரியா? விசிக உள் விவகாரங்களில் திமுக தலையிட்டுச்சுன்றார் திருமாவளவன். இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு போகாம இருந்ததுக்கு காரணம் அமைச்சர் ஏவாவேலு பார்த்தது. கருத்து சுதந்திரம்ல ஜனநாயகத்தன்மை இல்லைன்னு ஒன்று சொல்றீங்க நீங்க கூட்டணி கட்சிகளுக்கான. அப்படி நான் பார்க்கல. ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன். விடுதலை சிறுத்தைகள் திமுக அங்கத்தில் இருக்கிறதுக்கான சில நெருடல்கள் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே இருக்கலாம், ஆதிக்க சாதி மனநிலையில் இருக்கவங்க இருக்கலாம். அதையெல்லாம் கடந்து தான் தலைமை விடுதலை சிறுத்தைகளோட ஒரு தோழமை பண்போடு இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் ஐயா கலைஞர் இருக்கும்போதும் சரி, அண்ணன் ஸ்டாலின் இருக்கும்போதும் சரி, அவர்களையெல்லாம் தாண்டி இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதியில் அண்ணன் திருமாவோடு தேர்தல் பிரச்சாரம் போகும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் துண்டெடுத்து தன் தோளில் பாட்டுக்கிறார். இவருடைய துண்டெடுத்து அவருக்கு போடுறார். அது ஒரு பெரிய மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லையா? அது எப்படி நீங்கள் ஜனநாயகத்தன்மை இல்லை வந்து அவங்க வந்து அடக்குமுறையில் முடிச்சிடறேன் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அதையும் தாண்டி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கருத்து முரண்கள் வந்துச்சு, இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்ததுக்கெல்லாம் பின்னாடி கூட 2 நாளைக்கு முன்னாடி கேரள முதல்வருக்கு பின்னாடி திருமாவளவன் நிற்கிறாரு, கைப்பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாருல்ல. எப்படி நீங்கள் அதை இல்லைன்னு சொல்லுவீங்க? அப்போ நல்ல உறவு இல்லாமல் இதை எப்படி செய்ய முடியும்? உள்ளுக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு இவங்களை கூட்டணியை விட்டு வெளியேற்றணுன்ற எண்ணம் இருந்தால் இது எப்படி நடைமுறை சாத்தியமாக இருக்கும்? இருக்காது. அப்போ இதில் உள்நோக்கம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் அடுத்து ஏவாவேலு அவர்கள் போக வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஆராசா சொன்னார். ஏவாவேலு ஆராசா சொன்னதில் தவறு இல்லை. ஏன்னு கேளுங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கூட்டணி கட்சி இருக்குது, கூட்டணியில் எங்கள் கூட்டணியை நீங்கள் மதிக்கலை, எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்கலை, அதனால் கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிறோம், இல்லை அதிருப்தியில் இருக்கோன்னு தலைமை தானே சார் அறிவிக்கணும். தலைமை அறிவிக்காமல் திடீர்னு அந்த கட்சிக்குள் ஒரு அடையாளமாக ஒரு துணை பொதுச்செயலாளர் அறிவிக்கிறதோட உள்நோக்கம் என்ன? அப்போ தான் அண்ணன் ஆராசா சொல்கிறாரு நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு. அவர் சும்மா இருக்கிற ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலை. ஒரு எதிர்கருத்தை தவறான கருத்தை பதிவு பண்ணுறாரு. கருத்தை பதிவு பண்ணும்போது அவர் அந்த வார்த்தை சொல்கிறாரு. சரி, அண்ணன் ஏவாவேலு சொன்னாருன்னு சொல்கிறீங்க, அமைச்சர் ஏவாவேலு சொல்கிறாருன்னு, ரைட்டு. அவர் தலைவர் விரும்புகிறாருன்னு சொன்னார். தலைவர் நேரடியாக சொல்லலை, திமுகவின் தலைவர் நேரடியாக சொல்லலை. ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்படி வச்சுக்கிடுவோம். ஒரு தலைமை பண்பு என்பது என்ன, ஒரு தலைவர் என்பது என்ன, கட்சியின் கட்டுப்பாடு என்பது என்ன? அவர் சொல்கிறாரு எனக்கு எந்த அழுத்தமும் இல்லைன்ற. 25 ஆண்டு காலமாக தேர்தல் அரசியலை 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கவர் தனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டியை வச்சுருக்கார், ஒரு நம்பகத்தன்மையை வச்சுருக்கார் மக்களிடத்தில். தான் யாருக்காக போராடுகிறோமோ அந்த மக்களிடத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களே. இப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு எந்த நிர்பந்தம் இல்லைன்னு. அவர் எனக்கு எந்த நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னாடி நீங்கள் ஏவாவேலு சொன்னாருன்னு பொது வெளியில் சொல்கிறது அவர் பொய் சொல்கிறாருன்னு தானே சொல்கிறீங்க. திருமாவளவன் பொய் சொல்கிறாரு அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் மேலே எனக்கு நன்மதிப்பு இருக்குன்றீங்க. உங்களுடைய கருத்துக்கும் அந்த விமர்சனம் வந்திருக்கு. மன்னர் பரம்பரை அப்படின்னு சொன்ன அந்த இதுக்கு பணக்கார வீட்டில் பெண் எடுத்தோ இல்லை பணக்கார வீட்டில் மனம் முடித்தோ கூட பணக்காரர் ஆகலாம் அப்படின்னீங்க. அந்த வாதம் சரியா? அது ஒரு ஊமை தான். அது வாதம் சரியா இல்லை, அது ஒரு ஊமை. ஒருத்தர் ஒரு வீட்டில் பணக்கார வீட்டில் பிறந்தால் பணக்காரர் ஆகலாம், பணக்கார வாரிசுகளை மணப்பதாலும் பணக்காரர் ஆகலாம். ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்காமல் ஒருத்தர் எப்படி மன்னர் ஆக முடியும்? இது ஜனநாயக நாடு, தேர்தல் ஆட்சி முறை இருக்குது, இங்கே அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அதை தாண்டி இங்கே யாருக்கும் முடிசூட்டு விழா நடத்தவே இல்லையே. நீங்கள் முடிசூட்டு விழா நடத்தினது போல இல்லை சொல்கிறீங்க நீங்கள். அதில் கூட இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறாரு, நான் ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதுக்கடுத்து அப்படின்னு உதயநிதிக்கு தான் அதை வைக்கிறேன். யார் சார் அதை சொல்லணும்? நீங்கள் ஏற்றுக்காது மக்கள் அவருடைய போடுறாங்க சார். சார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, இப்போ நாமெல்லாம் ஏற்றுக்கிட்டோமா சார்? ஐயா எடப்பாடி 4 ஆண்டு காலம் இங்கே முதலமைச்சராக இருந்தார். நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடினா நம்ம ஓட்டு போட்டோம் சொல்லுங்கள்.
இது என்ன சார் ஒரு இது? அந்த கட்சி எடுக்கிற முடிவு சார், அந்த கட்சியில் இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு. இவர் இப்போ நேற்று சொல்கிறாரு, உங்களுடைய நேர்காணலில் சொல்கிறாரு, தொண்டர்களுடைய மனநிலையை பார்க்கணும், கட்சி என்பது வெறும் 4 பேர் தானா அப்படின்றாரு. மற்ற 10 துணை பொதுச்செயலாளர் இருக்காங்க, மற்ற 9 பேர் உட்பட தலைவர் உட்பட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது இவர் மட்டும் ஒற்றையாளாக புதிதாக கட்சிக்குள் வந்தவர் வெளியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு மேலே இருக்கிறவங்க இவங்க சொல்கிறதா நிலைப்பாடா, கீழே இருக்கிற தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், தொண்டர்கள் எல்லா கட்சிக்கும் அவசியம். ஆனால் தொண்டர்கள் மட்டுமே முடிவெடுக்கிறது இல்லை. அம்மையார் ஜெயலலிதா இறந்த உடனே தொண்டர்களை கேட்டால் சசிகலா அம்மையாரை முதல்வர்னு சொன்னாங்க. தொண்டர்கள்ட்ட வாக்கெடுப்பாக நடத்துனாங்க. இல்லைல்ல, சசிகலா அம்மையாரை முதல்வர்ன்றாங்க, அவங்களுக்கு வழக்கு வருது. அவங்களுக்கு வழக்கு வருதுன்னவங்க அவங்க எடப்பாடி அவர்களை முதல்வர்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தொண்டர்கள்ட்டையா கேட்டாங்க? பாஜகவை எடுத்துக்கிறோமே, பாஜகன்ற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. தொண்டர்களை கேட்டால் தலைவர் நியமிக்கிறாங்க. அவங்க நினச்சா தமிழிசை, அவங்க நினச்சா எல்முருகன், அவங்க நினச்சா திடீர்னு கர்நாடகாவிலிருந்து ஒரு அரசு பதவியில் இருந்தவரை கொண்டு வந்து தலைவராக்குறாங்க. தொண்டர்களை கேட்டு எங்கேயும் செய்கிறதில்ல. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது, அது வந்திருக்குன்னா அதை எதிர்த்து போராட வேண்டியது கட்சி தொண்டர்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளை போன்றவர்களுக்கு என்ன வாய்ப்புன்னா 26 தேர்தல் இருக்குது. தேர்தலில் நீங்கள் தோக்கடிங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு தனிப்பட்ட கருத்து இதை நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். யாராவது நடத்த வேணாம்னு சொன்னாங்களா? அதை யாராவது தடுத்தாங்களா? நீங்கள் சொன்னீங்களே, அதாவது மக்களுக்கே தெரியாமல் மன்னரை உருவாக்கியவர், பதவி கிடைக்கவில்லை என்றவுடன் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம், நான் தான் சொல்கிறேன் சார். 23வது வருஷத்துக்குள்ளே உள்ளே வர்றாரு விடுதலை சிறுத்தைகளில். அவர் வந்தது எம்பி எலெக்ஷனில் நிற்கிறதுக்குன்றது என்னை போன்றவர்களுக்கு தெளிவாக தெரியும். இல்லைன்னு அவர் மறுக்கிறார் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு உங்கள் நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அப்படிலாம் இல்லைன்றார். இல்லைன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு அண்ணன் திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தான் இருக்குது. இப்போ இவர் சொல்வது உண்மைன்னு வச்சுப்போம். இவர் சொல்கிறது உண்மைன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க. அப்போது சம்மந்தப்பட்டவர் நான் சொல்கிறாரு நான் சீட்டுக்காகலாம் வரலன்னா அப்போ அண்ணன் திரும்ப சொல்கிறது உண்மையாக தானே இருக்கும், எனக்கு எந்த அழுத்தமும் இல்லைன்னு. அதுக்கு மட்டும் ஒரு எதிர்கருத்து உங்ககிட்ட இருக்கு இல்லையா? மறைவான ஒரு செயல் ஒன்று இருக்கிறதா சொல்கிறீங்கல்ல, திரைமறைவில் ஒன்று நடந்திருக்கிறதா நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதுபோல் இதுவும் திரைமறைவில் நடந்திருக்காதுன்றதை யார் முடிவு பண்ணணும்? சரி, ஆதவால் இந்த எலெக்ஷனில் என்ன முடியும்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய கணிப்பு? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. கொஞ்ச நாளைக்கு பேசு பொருளாக இருப்பார் சார், அவ்வளோதான். விஜய் வர்றப்போ வரவேற்றீங்க, அவருடைய பாதை சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? துவக்கம் சரியாக இருக்குது, அறிமுகம் சரியாக இருக்குது. தமிழக அரசியல் சூழ்நிலையை மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியலாக இருக்குது. பயணத்து அடுத்தடுத்த கட்ட அவருடைய பயணம் செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். துவக்கமே தப்பாக இருக்குது, 2 கொள்கைக்கு இடையில நிற்கிறாரு அப்படின்னு சீமான் சொல்கிறார். அது எனக்கு உடன்பாடு. அது அவருடைய கட்சி நிலைப்பாடு. தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடு, பெரும்பான்மை மக்களுடைய நிலைப்பாடு இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியம் என்பதை ஏற்கனவே இங்கே திமுக ஏற்றிருக்கு, அதிமுக ஏற்றிருக்கு, மதிமுக ஏற்றிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் ஏற்றிருக்கு, கம்யூனிஸ்ட் ஏற்றிருக்கு, காங்கிரஸ் ஏற்றிருக்கு. அதில் இதுவும் ஏற்றுக்கிருச்சு. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த நிலைப்பாட்டில் ஒரே ஒரு எதிர்நிலைப்பாடை கொண்டவர்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் நாம் தமிழர் மட்டும்தான். அதனால் அவர் பெரியாரையும் அண்ணாவை பெரியாரையும் அம்பேத்கரையும் இங்கே ஒதுக்கி வச்சவங்க, அண்ணாவை ஒதுக்கி வச்சவங்க எந்த கட்சி ஒதுக்கியிருக்காங்க சொல்லுங்கள்? எந்த கட்சியும் ஒதுக்கலை. ஆனால் பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் ஒதுக்கி வச்சிருக்கிறது நாம் தமிழர் தான். அதனால் அது அவருடைய நிலைப்பாடு. அதனால் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை, இங்கே ஆன்மீகமும் இருக்கிறது, அதே நேரத்தில் பெரியாருக்குமான வரவேற்பும் இருக்கிறது, இங்கே சமூக நீதியும் இருக்கிறது, எல்லாமே இருக்கின்றத அம்பேத்கரையும் கொண்டாடுகிறார்கள். அம்பேத்கரை சாதிய தலைவராக பார்க்காமல் பொதுத் தலைவராக முன்னிறுத்துகிற அந்த பார்வை இருக்கு இல்லையா? அதுதானே. இப்போ விஜய் வர்றார் அப்படின்னா இந்த தேர்தலில் அவர் எந்த கட்சியினுடைய வாக்குகளை வாங்குவார்? விஜயனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், அப்படி நம்ம ஜோசியமாக ஜாதகமாகலாம் சொல்ல முடியாது இல்லையா? பெரும்பான்மை இளைஞர்கள் சக்தி எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு களத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 96 கிடைத்த வாய்ப்பு. இப்போ கிடைச்ச ஆன்மீக அரசியல் செய்யல, அது வேலைக்கு ஆகாது. 96 ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இல்லையா? அந்த 96 கிடைச்ச வாய்ப்பை அவர் தவற விட்டார். அதாவது நேரடியாக தேர்தல் அரசியலுக்கு வெற்றியோ தோல்வியோ பார்த்துருக்கலாம், நின்று ஒரு விளையாட்டு குரல் மட்டும் கொடுத்தாரு இப்போ திமுக. ஆமாம், அந்த போன்ற ஒரு வாய்ப்பு இப்போ விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. வேலை செய்கிறதுக்கு பெரும்பான்மையான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, காசு கொடுக்காமலே வேலை செய்வோம். விஜயின் மீது கொண்ட பேரன்புல அதையும் தாண்டி பெண் வாக்காளர்களுடைய வாக்கு அவருக்கு இருக்குது.
பெண்கள் ஒரு 20 வயசு 21 வயசு முதல் முறையாக வாக்காளர்களாக இருக்கக்கூடிய படிக்கிற மாணவிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய வாக்கு. குடும்பங்களில் தன் வீட்டு பிள்ளையை போல விஜய் நினைக்கக்கூடிய வாக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எத்தனை சதவீதம்னு தெரியாது. இவர்கள் எல்லோருமே விஜயின் மீது ஒரு பேரன்பு கொண்டவர்களாக இருக்காங்க. அப்போ அவர்களுடைய வாக்குகளை சரியாக பெறுவதற்கு சரியாக கட்சியை கொண்டு போய் அவர்களிடம் சேர்த்து தன்னுடைய கொள்கைகளையும் சேர்த்து அவர்களை சந்தித்து செயல்பட வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்குது. அவருடைய செயல்பாடை வச்சு தான் நம்ம சொல்றோம். ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்க. பெண் வாக்காளர் இருக்காங்க, கட்டமைப்பு இல்ல, வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த வாக்கை பூரா வாக்கு வங்கிக்கு கொண்டு வந்து செலுத்த வேண்டிய கட்டமைப்பு தான் இப்ப தேவை. அப்போ ஏடிஎம்கே ஒருவேளை கூட்டணி அமைச்சா அந்த கட்டமைப்பு உதவாதா? ஏடிஎம்கேவோ தாவேக்காவும் கூட்டணி அமைச்சா ஆட்சி மாற்றமே ஏற்படலாம். ஒரு வாதத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டா கூட அதான் சார் நடந்தது. அதுதான் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்ன விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை ஆரம்பித்து நான் திமுக அதிமுகவை ஒழிக்கிறதுக்கு மாற்றுக் கட்சியாக தான் வந்தேன்னு சொன்னார். மாற்றுக் கட்சியாக வந்தேன்னு சொன்னவர் ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாமல் வேறு வழி இல்லாமல் அதிமுகவோட கூட்டணி அமைச்சார். கூட்டணி அமைச்சு நாம் இப்போ சொல்கிறோமே 70 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அப்போது அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வருது, அதிகாரத்துக்கு வருது. இவர் அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சியாக விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அதனால் அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் நடக்கும். அப்போ அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கல. நடந்தால் பெரும்பான்மையாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுமா? வீழ்த்தலாம். ஆனால் நீங்கள் அதிமுகவோட எந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைப்பீங்க? மக்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பொதுவெளியில் போய் பதில் சொல்லணுமே. முதல் தேர்தல் அந்த ரிஸ்க் அவர் எடுப்பார்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல சார், அவர் என்ன ரிஸ்க் எடுக்க போகிறாருன்னு தெரியல சார். அவர் அறிக்கைகளின் மூலமாக அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. 2 முறை வெளியே வந்திருக்கார். ஒன்று அவர்களுடைய ரசிகர்களை சந்தித்த மாநாடு, இன்னொன்று எல்லோருக்குமான தலைவர் புத்தக வெளியீட்டு விழா. இவ்வளவு வரைக்கும் தான் நம்ம அவருடைய அரசியலை பார்க்குறோம். இதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போகிறான்றதை இனிமே தானே நம்ம பார்க்க முடியும். இப்போ அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கும் பொழுது அந்த கேள்வி எழுமா இல்லையா? யாரால் உங்களுக்கு பிரச்சனைன்னு பார்க்கணும். நீங்கள் திரைத்துறையில் நீங்கள் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு இடர்பாடு பிரச்சனைகளை கொடுத்தவங்க யார், தொல்லைகளை கொடுத்தவங்கன்னா அதிமுகவினர் தான். அவருடைய திரைப்படம் தலைவா ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் கட் அவுட்டை இறக்குனது, பேனரை கிழிச்சதெல்லாம் அதிமுகவினர், திமுகவினர் கிடையாது. அப்போ அந்த ரசிகனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவன் அந்த கேள்வி கேட்பான்ல. உங்களுடைய தலைவா படம் ரிலீஸ் ஆகலை, சர்க்கார் படம் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனையை ஏற்படுத்தியது அதிமுகவினர். அந்த அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வச்சு எப்படி வீழ்த்துவீங்க அப்படின்ற கேள்வி வரும். கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, மக்கள் ஏற்றுக்கிட்டது தான். விஜய் இன்னொன்று கேட்குறாரு, நீங்கள் ப்ளஸ்ஸாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கணக்குகள்லாம் மைனஸாக மாறுன்றாரு. அவருடைய பார்வையில் இந்த கூட்டணி கட்சிகளால் தான் திமுக ஆட்சியில் இருக்குது. ஆமாம் சார், இந்த கட்சி மட்டும் இல்லை சார், இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்குது. இந்தியா முழுக்க கூட்டணி கட்சிகள்னால தான் இப்போ இன்றைக்கு 3வது முறையாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐயா மோடி அவர்களும் கூட்டணி கட்சிகளால் தான் அதிகாரத்தில் இருக்கார். இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? தனிப்பெரும்பான்மையாக இங்கே பாருங்களேன், திமுக தனி, அதிமுக தனி, கம்யூனிஸ்ட் தனி, விடுதலை சிறுத்தைகள் தனி, மதிமுக தனி, காங்கிரஸ் தனி, நாம் தமிழர் தனி, தாவேகா தனி நின்னா தான் இத்தனை பேரும் தனித்து நிற்கும் போது 8 முனை போட்டியாக நிற்கும் பொழுது யாரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தா தான் உண்மையிலே உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் கூட்டணிங்க தானே. இப்போ பாமக திமுகவுடையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, அதிமுகவுடையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் 2 கட்சியிலையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்திருக்காங்க. இதையும் தாண்டி கம்யூனிஸ்ட்டு, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாமே மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 3வது அணியை அமைச்சு பார்த்தாங்க. எல்லாம் இங்கே நடக்காமல் இல்லை, எதுவுமே இங்கே புதுசு கிடையாது, எல்லாமே நடந்தது தான். தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை எப்படி கொண்டு போகணுன்றத அந்த தலைவர் தான், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய, நான் முன்ன சொன்னது போல் வாக்குகள் இருக்குது, அந்த வாக்குகளை வாக்கு வங்கிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற கட்டமைப்பு இருக்கா? அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி வச்சுருக்கோமா? இல்லை நம்ம ஒரே ஆள் தான் பேசிக்கிட்டே இருக்க போகிறோமா? 234 தொகுதியிலே அவர் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய போகிறாரா? இது எல்லாமே தாவேக்காவுடைய தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ இவர் யாருக்காக குரல் கொடுக்குறாருன்னு கேட்குறப்போ அமீர் யாருக்கு குரல் கொடுக்குறாரு? நான் மக்களுக்காக இருக்கேன். நான் எப்பவும் என் மக்கள் பக்கம் தான் நிற்பேன். நான் சாத்தான்குளம் நடந்தாலும் அன்றைய ஆளுகிற அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்பேன், வேங்கை வேல் நடந்தாலும் ஆளுகிற அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்பேன். எனக்கு அடையாளம் இந்த மக்கள் தாங்க. நான் ஒரு திரைக்கலைஞனாக இருந்தேன், எனக்கு சாதாரணமாக இருந்தவொடனே திரைக்கலைஞனாக பொதுவெளியில் எனக்கு அடையாளம் காமிச்சது. அது இல்லைன்னா இந்த கேமரா என்னை நோக்கி வந்திருக்குமா? இந்த லைட் என் முன்னாடி வந்து நிற்குமா? ஒரு சாமானியனாக இருந்திருந்தா? நான் ஒவ்வொரு முறையும் கடந்த 10 வருடமாக மக்கள் பிரச்சனையில் நிற்கிறேன். இல்லை, இது ஆதவ அர்ஜுனா, விசிகா, திமுக பிரச்சனை. அப்போ திமுக குரலா அமீர் பேசுகிறாரோன்ற எனக்கு என்ன அவசியம் இருக்குது? திமுகவிடம் பயன்பெற்றது நானா
ஆதவர்ஜுனாவா? திமுகவோட தொடர்ச்சியாக அண்ணன் ஸ்டாலினோட சைக்கிள் பயணம் போனது நானா ஆதவர்ஜுனாவா? அவருடைய குடும்பத்தோட போட்டோ எடுத்து வச்சிருக்கிறது நானா ஆதவர்ஜுனாவா? நான் என்ன பயன்பெற்றேன் திமுக இருந்து ஒன்றும் சொல்ல முடியுமா? நீங்கள் எங்களை சொல்லக்கூடாது. ஒரு நாளும் நாங்கள் திமுகவின் குரலாக இருக்க மாட்டோம். ஜனநாயக சக்தியின் குரலாகத்தான் நான் இருப்பேன். நான் எனக்கு போய் சேர தெரியாதா? திமுகவில் போய் ஒரு உறுப்பினர் கார்டு வாங்க முடியாதா? என்னால் அந்த எண்ணம் இல்லை. எனக்கு அந்த எண்ணம் இல்லை சார். இறுதியான கேள்வியாக கேட்டுறேன். கங்குவா பார்த்துட்டிங்களா? பார்க்கல சார். பார்க்கலையா? அவ்வளோ தைரியம் இல்லை. கடும் விமர்சனங்கள் வருது. அதை தாண்டி ரிவ்யூகளுக்கே கட்டுப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்தில் வைக்க பேசுகிறாங்க. அது ஏற்புடையதாக பார்க்குறீங்களா? அதெல்லாம் சில படங்களை வேணும்னே டேமேஜ் பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது சார். ஒரு 3 ஷோல காலி பண்ணிடுறாங்க படத்தை. சார் இப்போ என்னுடைய எனக்கு வராத விமர்சனமா? கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு குற்றத்தொடர்புல என்னை தொடர்புபடுத்தி எனக்கு வராத விமர்சனமா? என்னை சொல்லாத குற்றச்சாட்டா? அப்படி சொல்லுவதால் ஒருத்தரை வீழ்த்திட முடியாது சார். உண்மை இருக்குமானால்தான். ஒரு குற்றச்சாட்டுக்கு என் மீது குற்றம் சுமத்துவதற்கு உங்ககிட்ட முகாந்திரம் இருந்திருக்கலாம். என்னை குற்றவாளின்னு உங்களை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி ஒருத்தரை பொய்யா சொல்லி சமூகத்திலேருந்து விலக்கிற முடியாது. அப்படி ஒரு நல்ல படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து யாரும் விலக்கிற முடியாது. அப்படி யாருமே செய்ய முடியாது. விமர்சனங்களுக்கு திடீர்னு கட்டுப்பாடுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் இன்றைக்கு விமர்சகர் தான். அந்த விமர்சகன் தான் சார் இதுக்கு முந்தின படத்தை பார்த்துட்டு வந்து சூப்பர்னு சொன்னால், அப்போ ஒரு நெகட்டிவ் விமர்சனத்தினால வந்து ஒரு படத்தை வீழ்த்திட முடியாது. மக்கள் பார்க்கணுன்னு முடிவெடுத்துட்டா போய் பார்த்துருவாங்க. இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியினரோ அல்லது குறிப்பிட்ட சமூகத்தினரோ அந்த திரைப்படத்தை நீங்கள் சொன்ன கங்குவா திரைப்படத்தை வீழ்த்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, பக்கத்து ஸ்டேட்டில் என்ன நடந்ததுன்னு தானே நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த ஸ்டேட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்ல. அப்போ ஒரு படம் நம்ம கடுமையான உழைப்பு. நான் படம் பார்க்காமலே சொல்கிறேன். இது போல் ஒரு பீரியட் ஃபிலிமை எடுக்கணும்னா கடுமையான உழைப்பு வேணும். உழைப்பு இல்லாமல் எடுக்க முடியாது. அப்போ அந்த நடிகர் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, காலத்தை செலவழிச்சிருக்காரு, 2 ஆண்டுகளுக்கு மேலே செலவழிச்சிருக்காருன்னா உழைப்பு. இது போன்ற உழைப்பு சில நேரங்களில் பலனும் தரும், வீணாகவும் போகும். இதுக்கு பெரிய உதாரணம் அண்ணன் கமலஹாசன் தான். அவர் கஷ்டப்பட்டு வருத்தி நடித்த படம் குணாவாக இருக்கட்டும், ஆளவந்தானாக இருக்கட்டும், ஹேராமாக இருக்கட்டும், பொருட்செலவோட பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு. அப்போ வந்துக்கிட்டு விமர்சனம் கூடாதுன்னு அவர் சொல்லலை. அவர் அதை கடந்து வந்துட்டு நீ விக்ரம் கொண்டார், அடுத்த படத்துக்கு போயிட்டார். அப்படி தான் இருக்கணுமே தவிர உடனே தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் திரையரங்குக்குள்ளே வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் யார் கட்டுப்பாடு விதிக்கிறீங்க? பொருளை எடுத்து பப்ளிக் வச்சிட்டீங்க. பொருள் எப்போ சந்தைக்கு வந்துருச்சோ, பார்வையாளருக்கு வந்துருச்சோ, அதில் பார்வையாளர் பத்திரிகையாளர் 2 பேரும் ஒரே தரத்தில் தான் இருக்காங்க. இதில் ஏன் பிரிக்கிறீங்க அவங்கள? உங்களுடைய படம் ப்ரமோஷனுக்கு பத்திரிகையாளர்கள் அப்புறம் ஏன் அழைக்கிறீங்க? அழைக்காதீங்க, அப்போ கூப்பிடாதீங்க. ப்ரமோஷனுக்கு மட்டும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறீங்க, படம் பார்த்துட்டு சொல்லாதுன்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் எனக்கு கட்டுப்பாடு விதிக்கவும் முடியாது, அது சாத்தியமும் படாது. இப்போ நடந்தது என்ன? இப்போ இந்த நிகழ்வுக்கு பின்னாடி 4 சின்ன சின்ன படங்கள் வந்திருக்கு. நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணல. அலோவ் பண்ணாதனால வந்த நல்ல படம் வெளியே தெரியாமல் போயிடுச்சு. இவ்வளோதானே? அப்படி சொல்லக்கூடாது. தேட்டருக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடே விதிச்சா கூட, ஒருவேளை திரையரங்கு உரிமையாளர்கள் விதிச்சா கூட தேட்டருக்கு வெளியே நின்று சொல்லிட்டு போகிறாங்க. ரோட்டில் போகிறவங்கள நீ மைக் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவன் வீட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சானோ அல்லது ரீல்ஸ் போட்டாலோ ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஃபேஸ்புக்லேயே எக்ஸலத்துலேயே பதிவு பண்ணா இதெல்லாம் சும்மா சார். தோத்துருச்சு, அவ்வளோதான், முற்றணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஓகே, நிறைய கேள்விகள் அரசியல் தொடங்கி சினிமா வர நிறைய கேள்விகளுக்கு விட கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.